தேர்தல் நடத்தப்பட்டதுதானே? தலித்துகளை ஊராட்சி மன்ற தலைவராக அதே நாற்காலியில் அமர வைத்தது திமுக ஆட்சி காலத்தில் என்பது அனைவரும் அறிந்த உண்மைதானே? முடியும். அந்த துணிச்சல் வேண்டும். ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு சட்டம் கொண்டு வர அதுதான் நாங்கள் தமிழ்நாடு அரசுக்கு விடுக்கிற வேண்டுகோள். இப்போது சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி உத்தரவு போட்டிருக்கிறார் முதல்வர். அவருக்கு நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே விடுக்கிற வேண்டுகோள், தயவு செய்து சிபிசிஐடி விசாரணைக்கு மட்டுமே அதை ஒப்புவிக்க வேண்டாம். உயர் நீதிமன்றத்தின் கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு விசாரணைக்கு ஆணையிட வேண்டும். இது எங்களுடைய முதல் கோரிக்கை இந்த வழக்கில். ஏனென்றால் இதில் குற்றம் சுமத்தப்பட்ட 2 பேர் காவல்துறையில் அதிகாரிகளாக இருக்கிறார். அப்பாவும் சப் இன்ஸ்பெக்டர், அம்மாவும் சப் இன்ஸ்பெக்டர், 2 பேரும் போலீஸ் டிபார்ட்மெண்ட். காவல்துறை வழக்கமான சட்டம் ஒழுங்கு காவல்துறை அல்லது சிபிசிஐடி காவல்துறை யாரா இருந்தாலும் அவர்கள் நீதிக்கு சாதகமாக இருப்பார்கள் என்று எப்படி சொல்ல முடியும்? இதுக்கு வாய்ப்பு இல்லை. காவல்துறையினரை விசாரிக்கக்கூடிய சிபிசிஐடி விசாரணை வேண்டாம். இது விடுதலை சிறுத்தைகளின் வேண்டுகோள். உயர்நீதிமன்ற கண்காணிப்பில் நீதிபதிகள் உள்ளிட்ட எக்ஸ்பர்ட்ஸ் புலனாய்வு துறையில் ஆற்றல் உள்ளவர்களை ஒரு குழுவாக நியமிக்க வேண்டும். இப்ப ராஜீவ்காந்தி படுகொலைக்கு போலீஸ் ஒப்படைச்சாங்க. கார்த்திகேயன் ஒரு அதிகாரி தலைமையில் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டாங்க, எஸ்ஐடி. அவர் தான் விசாரிச்சார். அந்த மாதிரி நேரடியாக கோர்ட் மானிட்டர் பண்ணணும். அன்னைக்கு என்ன இன்வெஸ்டிகேஷன், என்ன இம்ப்ரூவ்மெண்ட், என்ன டெவலப்மெண்ட். இந்த வழக்கில் ஹைகோர்ட் மானிட்டர் பண்ணணும். ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போடணும். இதுதான் இந்த ஆர்ப்பாட்டத்தின் ஊடாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாடு அரசுக்கு வலியுறுத்தக்கூடிய முதன்மையான கோரிக்கை. இரண்டாவது, சட்டப்படி அந்த குடும்பத்திற்கு வழங்க வேண்டிய இழப்பீடு. அவங்க வேணான்னு சொல்றாங்க, அது வேற விஷயம். ஆனால் POA ஆக்ட், பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட், திருத்தம் செய்யப்பட்ட சட்டம், அது என்ன சொல்லுகிறது? தமிழ்நாட்டில் மட்டும் அது நடைமுறையில் இல்லை. இது மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு உடனடியாக புதிய வீடு அவங்களுக்கு வழங்கணும். நிலம் 2 ஏக்கர்ல இருந்து 5 ஏக்கர் வரையிலும் உழவுக்கு நிலம் கொடுக்கணும். அரசு வேலை வாய்ப்பு தரணும். 12.5 லட்சம் ரூபாய் உடனடியாக அவங்களுக்கு இழப்பீடா தரணும். அவங்க பாதுகாப்புக்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கணும். இதெல்லாம் அந்த சட்டம் சொல்லுது. ஆனால் உச்ச நீதிமன்றம் இந்த ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு சாதி பஞ்சாயத்து அமைப்புகள் இருந்தால் அதை கண்காணிக்கணும்னு சொல்லுது. அதை தான் நாம சொல்றோம். இதுக்கு தனியாக ஒரு இன்டெலிஜென்ஸ் வேணும், உளவுத்துறை வேணும். சாதி மத வெறியர்களை கண்காணிப்பதற்கென்று உளவு பிரிவு தேவை. கியூ பிராஞ்சுக்கு தனியாக உளவு பிரிவு இருக்குல்ல. யாரு நேற்றைக்கு கூட அமித்ஷா அவர்களை எப்படியாவது நேரிலே சந்தித்து இந்த பிரச்சனை குறித்து பேசிவிட வேண்டும் கடுமையாக முயற்சித்தோம். ஆனால் அவர் அவருடைய சேம்பருக்கே வரல, லோக்சபாவுக்கும் வரல, ராஜ்யசபாவில் இருக்கிறாரு. நாங்கள் அங்கே இருந்த மாதிரி தெரியல. ரொம்ப நேரம் மணிக்கணக்கில் நானும் ரவிக்குமாரும் போய் அங்கே காத்திருந்து பார்த்து விட்டு அவருடைய பர்சனல் செக்ரட்டரி கிட்ட இந்த மனுவை அவர்கிட்ட நீங்கள் ஒப்படைக்கணும்னு கொடுத்துட்டு வந்துருக்கோம். இந்த மனுவில் என்ன சொல்லியிருக்கிறோம்னா, இந்திய ஒன்றிய அரசாங்கம் ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு உடனடியாக சட்டம் இயற்ற வேண்டும் என்று அந்த உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிற வழிகாட்டுதல்களை எல்லாம் குறிப்பிட்டு ஒரு விரிவான கடிதத்தை, கோரிக்கை மனுவை தேசிய பார்வையோடு வழங்கியிருக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு மட்டும் வேணும்னு நம்ம சொல்லல, தென் மாவட்டங்களுக்கு மட்டும் வேணும்னு சொல்லல. இந்திய அளவில் எங்கேயும் ஆணவ கொலைகள் நடக்கக்கூடாது, ஹானர் கில்லிங் நடக்கக்கூடாது. அது சட்டம் வேணும்.
ஆனால் அதற்கு முன்னதாக தமிழ்நாடு அரசால் ரெண்டு அரசாங்கத்துக்கும் அதுக்கு பவர் இருக்கு. அவனும் சட்டம் இயற்ற முடியும், இவங்களும் சட்டம் இயற்ற முடியும். சில விஷயங்களில் தமிழ்நாடு அரசு மட்டும்தான் செய்ய முடியும், சில விஷயங்களில் ஒன்றிய அரசு மட்டும்தான் செய்ய முடியும், சில விஷயங்களில் ரெண்டு பேருக்கும் அதிகாரம் இருக்கு. அவங்க செஞ்சால் அந்த சட்டத்தை இவங்க ஃபாலோ பண்ணலாம், இல்லை இவங்களே ஒரு சட்டத்தை நிறைவேற்றி அதை நடைமுறைப்படுத்தலாம். அதுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் தந்துருவார். தேசிய அளவிலான சட்டம் அனைத்து மாநில அரசுகளின் ஒப்புதலோடு நிறைவேற்றப்படுவதற்கான கால தாமதம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிற சூழலில் தமிழ்நாடு அரசு ஆணவ கொலைகள் தடுப்பு சட்டத்தை உடனே நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்துகிறோம். 4 கோரிக்கைகளை இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் வைக்கிறோம். 1, சிபிசிஐடி விசாரணையிலிருந்து மாற்றி உயர்நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் சிறப்பு புலனாய்வு குழுவின் விசாரணைக்கு ஆணையிட வேண்டும். 2வது, உச்சநீதிமன்றம் ஆணவ கொலைகள் தொடர்பாக 2018ஆம் ஆண்டு அளித்த தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிற கடமைகளை நிறைவேற்ற முன்வர வேண்டும். 3வது, சட்டப்பூர்வமாக அந்த குடும்பத்திற்கு என்ன இழப்பீடு தர வேண்டுமோ, பாதுகாப்பை தர வேண்டுமோ, அந்த இழப்பீட்டை வழங்க வேண்டும், பாதுகாப்பை தர வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் விடுக்கிற வேண்டுகோள், அந்த குடும்ப